ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஆன்மீக அதிசயத்தையோ ஒரு ஜோதிட விஷயத்தையோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதிர்பாராதது எதிர்பாருங்க என்ற ஒரு வசனத்துக்கேற்ப வாழ்க்கையில் எப்பயுமே எதிர்பாராதது பல விஷயங்கள் நடந்தே தீரும். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்தை தர மாதிரி இருக்கும். கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜூன் மாதம் வலுவாக கடைசி நேரத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே எதிர்பாராத பல கஷ்டங்கள் தீரும் என்பது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய முக்கிய தாள்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரகங்களால் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இது கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த உத்தரவு வெளியாயிருக்கு. ஸோ அதனால் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இப்போ என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு சிவன்மலை உத்தரவு வாக்கு பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த உத்தரவை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகங்களும் தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால் இந்த உத்தரவுக்கும் நம்ம கிரகங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே போதும். சரி, கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய உத்தரவு பெட்டி பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த கோவிலுடைய உத்தரவு பெட்டி பற்றி முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல உத்தரவு பெட்டி பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கோவில் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. திருப்பூரில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் சிறப்பு. இந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அது தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ உத்தரவு பெட்டியில் மண் கலசத்தில் தீர்த்தம், மண் கலசத்தில் மண் மற்றும் ஏற்கலப்பை பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது யாருடைய கனவுல வந்தது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சிவன்மலை பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் இப்போ வரைக்கும் ரொம்ப அதிசயத்தோடு அமைந்திருக்கு. இங்குள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமானே நேரடியாக பக்தர்கள் கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்வது வழக்கம். அப்படி கடந்த மார்ச் 10 முதல் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சை வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பரவிப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி கதிர்வேல் 50 வயது ஆன இவருடைய கனவுல முருகப்பெருமான் மண் கலசத்தில் தீற்றோம், மற்றொரு மண் கலசத்தில் மண், ஏற்கலப்பை, பிரம்பு ஆகியவை வைக்க உத்தரவானது. இதனால் அவர் கோவிலில் தெரியப்படுத்தி சுவாமியிடம் உத்தரவு பெற்ற பின் இந்த பொருட்கள் இப்போ பெட்டியில் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு. இதை பற்றி கோவில் சிவாச்சார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ மண் கலசத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு வைக்கப்பட்டுள்ளதால் சமுதாயத்தில் அதன் தாக்கம் போக போக தெரிய வரும். இருப்பினும் இதெல்லாம் விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறதுனால விவசாயம் சார்ந்த வகையில் தாக்கம் இருக்க வாய்ப்பு உள்ளதாக இருக்கிறது மாதிரி தெரியுது என்பது இந்த கோவில் சிவாச்சாரிகள் கூறுறாங்க. இதோடு கூனம்பட்டி ஸ்ரீ குருகுல வேத பாடசாலை நிறுவனர் ஸ்ரீ நடராஜ சுவாமி இதுக்கு என்ன கூறியிருக்கிறாருன்னா, உலகம் முழுவதும் எத்தனையோ அசம்பாவிதங்கள், குற்ற செயல்கள், விபத்துக்கள், போர்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. இத்தகைய போர்க்குணங்களையும் குற்ற செயல்களையும் ஒடுக்கவே பிரம்பு கொண்டு முருகப்பெருமான் எச்சரித்துள்ளார். அதோடு சித்தப்பிரமைக்கு தீர்த்தம் வலிக்கப்பட்டிருக்கு. மழை பெய்து விவசாயமும் தொழில் நல்ல சிறக்கும் என்பது இதன் அடையாளமாக இருக்கு என்பது தெரிய வருது. ஆண்டவர் உத்தரவு இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது என்பது அவர் கூறியிருக்கிறாரு. இதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைரலாகுது. ஸோ இது வரைக்கும் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. ஸோ வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம்.
இப்போ விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கிறதுனால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது போக போக தான் வந்து தெரிய வரும். சரி, இப்போ உங்களுக்கான பலன்களை வந்து வாங்க பார்க்கலாம். கிரகங்களால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் கடைசியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் ஈலிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதுவும் கடைசியில் அவர் வக்ரமும் பெறுகிறார். ஆனால் தற்சமயம் பயிற்சியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் பலவோ இந்த டைம் உங்களை தேடி வரப்போகுது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அதோடு புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அதில் வெற்றி காண போகிறீங்க. தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடைபெறும். மெயினாக பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்தி தரும். அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக உங்களுக்கு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு. அதோடு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாயில் வந்து ரிஷப ராசிக்கு வந்து செல்றாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இப்போ பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். அதோடு வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் கூட கூடும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். அவர்களுடைய திருமணம் சம்பந்தமாகவோ வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ வேலை கிடைப்பது சம்பந்தமாகவோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பயன் தரும். ஸோ செவ்வாய் ரிஷபராசிக்கு வர்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதனால் இந்த பாசிட்டிவ்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படணும் என்பது இந்த இடத்துல உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. செவ்வாயால் இந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்க. நெக்ஸ்ட்டு கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் இப்போ அஷ்டமத்துக்கு வரப்போகிறாரு. அஷ்டமத்துக்கு வருவது அவ்வளவாக நல்லதல்ல. பிள்ளைகளாலும் பெற்றோராலும் மனக்கசப்பு தரக்கூடிய தவள்கள் வரலாம். ஸோ அதனால் இதை தடுப்பதற்கு எதையுமே திட்டமிட்டு செய்கிறது முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்காதீங்க. இல்லைனா விரயங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதிங்கிறது குறையும். கூட்டாளிகளுடைய போக்க உங்கள் மனநிலையை ஏற்றுக்கொள்வது நல்லது. இக்காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எதில் கவனம் இல்லாமல் இருந்தாலும் அதில் உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு வரும். மீறி கவனமாக இருந்தும் சில பாதிப்பு வருதுன்னா அது இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து எதுலேயும் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இந்த கிரகத்தால் இந்த பலன் கிடைக்குங்க. அப்புறம் ஃபைனலாக சனி வக்ரங்கிறது ஒன்று இருக்குது. மீன ராசியில் சனி வக்ரம் பெறாரு. உங்கள் ராசிநாதனாகவும் தனபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. அனைத்து செயல்பாடுகளையும் தட்டுப்பாடுகளும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனை மெயினாக கூடும். உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. நல்ல இடத்தில் வேலை பார்த்து வந்த பிள்ளைகள் அதை விட்டு விலகி கொள்ள நேரிடும். பாகப்பிரிவினை இழுப்பறி நிலையில் இருக்கும். பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பாங்க. பயணங்களால் பிரச்சனைகள் கூட அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிமாற்றம் அல்லது பணி நீக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் ரொம்ப சனியினால் பிரச்சனை வருங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ கவனமாக இருக்க பாருங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு கிரகங்களால் இதெல்லாம் தாங்க நடக்கும். பொதுவாக உங்களுக்கு சொல்லனா, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முக்கிய நபர்கள் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு சுப செய்தி வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். ஸோ இப்படி தாங்க இருக்க போது இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.